ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் ரெக்வெஸ்டடாக கேட்ட ஒரு ரெசிபி தான். இந்த மாதிரி சாக்லேட்டு மெல்ட் ஆகி வர மாதிரியான ப்ரௌனி ரெசிபி. ஷார்ட்ஸில் போட்டப்பவே நிறைய பேர் இந்த ரெசிபி வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இனியும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, இப்போவே பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லையுமே ஒரு ப்ரௌனி வீடியோ இருக்குது. அதையுமே பார்த்துட்டு நிறைய பேர் கிரிங்கிள் டாப் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அது வரல, அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட சொல்யூஷன் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 250 கிராமுக்கான மெஷர்மெண்டலான ப்ரௌனி தான். இதுக்காக நான் 5 இன்ச்சு ஸ்கொயர் டென் எடுத்திருக்கேன். கூடவே பார்ச்மெண்ட் பேப்பர் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த எக்கோ பேக்கோட பார்ச்மெண்ட் பேப்பர் தான். இதில் வந்து நம்ம பேக் பண்ணுறப்போ ப்ரௌனி கொஞ்சம் கூட ஸ்டிக் ஆகாது. இங்கே பட்டர் பேப்பர் போடுறதா இருந்தால் அது ஷீட்டு போட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம மேலே க்ரீஸ் பண்ணிக்கணும். இதுவே நீங்கள் பார்ச்மெண்ட் ஷீட்டு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து க்ரீஸ் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி இருந்தாலுமே அது வந்து ஸ்டிக் ஆகாது. இப்போ வந்து நம்ம அழகாக வந்து போட்டு எடுத்தாச்சு. தென் வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கோவச்சட் சாக்லேட்டு தான். இது நான் ஷார்ட்ஸ்லேயே இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இதில் 75 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 50 கிராம். இதை வந்து டபுள் பாயிலில் நம்ம இது போல் மெல்ட் பண்ணி எடுத்துடணும். ஃப்ளார் மெஷர் பண்ணி எடுக்கலாம். 40 கிராம் வந்து ஃப்ளார் எடுத்துக்கோங்க. நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துடலாம். அதுக்கு கூடவே 10 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. தென் ஒரு பவுலில் ஒரு முட்டை, அதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்து இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாதான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பீட்டர் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு ஹேண்ட் விஸ்கே போதும். ப்ரௌனியோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த எக்கோட ஃப்ளஃபினஸில், அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் எக்கு வந்து பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ரெண்டுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதை கரைகிற அளவுக்கு நல்லா அதை வந்து பீட் பண்ணிக்கணும். இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி ஒரு லேயராக மேலே ஃபார்ம் ஆகுறது தான் நமக்கு கிரிங்கிள் டாப்பு. ஸோ வந்து இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் சரியாக பண்ணிக்கோங்க. இது போல் இப்போ நான் காண்பிச்சேன் பார்த்தீங்களா, கையால் கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். அதில் வந்து தரியாக இல்லாமல் நல்லா ஃபைனாக வந்து பீட் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் வந்து அந்த சாக்லேட் மிக்சரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு இது கூட நல்லா சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக ஒரு சூடு இருக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப கூலானதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த பேட்டரை வந்து கெட்டி ஆகிடும் நம்ம டின்னில் சேர்க்குறதுக்கு முன்னாடியே. ஸோ வந்து லைட்டாக ஒரு சூடு இருக்கிறப்போ சேர்த்துக்கோங்க. தென் வந்து இதில் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவும் சேர்க்கலை இல்லையா, அதனால இந்த ஃப்ளாரை வந்து டைரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பேட்டரோட டெக்ஸ்சர் பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படி சில்கி ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்படி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருந்தோம் அப்படின்னா பேட்டர் வந்து ரொம்ப திக்காயிடும். ஸோ வந்து சீக்கிரமாகவே டின்னில் சேர்த்துடலாம். இது ஏன் சீக்கிரம் கெட்டி ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட எக்கு மிக்சர் வந்து நல்லா கூலாக இருக்கும். இதுலேயே பட்டர் அண்ட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணுறப்போ அதோட அந்த கூல்னஸ் வந்து இதை வந்து சீக்கிரமாகவே கெட்டி ஆக்கிடும். அதனால தான், மற்றபடி எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்சமாக பீசஸாக இருக்கிற சாக்லேட்ஸை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு உள்ளாடி நல்லா இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பேட்டரை வந்து லெவல் பண்ணி விட்டுடணும். அதே டூத்பிக் வச்சு நம்ம இது போல் லெவல் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பேக்காகி வெளியே எடுக்கிறப்போ உள்ளாடி அப்படியே மெல்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கொடுத்துருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் வந்து 25 மினிட்ஸில் வந்து நமக்கு சூப்பராக வந்து பேக் ஆகி கிடச்சிடும். இப்போ வந்து ஓவர் பேக் ஆகுறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம இந்த குச்சி வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்குறப்ப பாருங்கள், அந்த வெட் ஆகுற மாதிரி அந்த பேட்டர் வந்து குச்சியில் ஒட்டக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப க்ளீனாகவும் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ஓவர் பேக் ஆகிடுச்சு. இது போல் லைட்டாக வந்து அந்த க்ரம்ஸ் மாதிரி நமக்கு குச்சியில் ஒட்டிடுச்சு அப்படின்னா கரெக்டாக பேக் ஆகிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். லிக்விடாக வெட்டாகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா பேக் ஆகலை. அதுவே க்ளீனாக வந்துச்சுன்னா ஓவர் பேக் ஆகிடுச்சு. நம்ம கேக்கெல்லாம் பேக் பண்ணுற டைமில் நல்லா க்ளீனாக தான் வரணும். அதுவே இந்த ப்ரௌனியெல்லாம் செய்கிறப்போ இது போல் நமக்கு லைட்டாக க்ரம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது பெர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் ப்ரௌனி வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும்.
இப்போ இதை வந்து எப்படி டீமோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளாடி ஒரு கார்னர் வந்து மடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்து 2 பக்கமாக பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து வெளியே வந்துடும். இப்போ இது வந்து கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பீசஸ் போட்டுடலாம். நான் வந்து இது 4 பீசஸாக தான் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஒரிஜினல் சாக்லேட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது பாருங்கள், இந்த மாதிரி அது மெல்ட் ஆகி வரும். நீங்கள் காம்பவுண்டு எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி வராது. ஸோ இது போல் உங்களுக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாக்லேட் தான் யூஸ் பண்ணணும். காம்பவுண்டு வேறு, சாக்லேட் வேறு. நம்ம ப்ரௌனி சேலுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்காக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம காம்பவுண்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இதே போல் கேட்குறாங்க, கஸ்டமைஸ்டாக நம்ம செஞ்சு கொடுக்கணும், இல்லை நமக்கு வீட்டிலையே செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கோவச்ச சாக்லேட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரியான ப்ரௌனி செய்ய முடியும். அவ்வளோதான், பெர்ஃபெக்டாக ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.